விருதுநகர் எஸ் வெள்ளைச்சாமி நாடார் Polytechnic College Autonomous விருதுநகர். Hello third year students, term 5th Civil Engineering Drawing 2 Model 2 Rabbit Sand Filter prepared by L. Gautam, Lecturer Civil Department. Hi students, நம்ம இப்போ பார்க்க போகிறது ரெண்டாவது drawing Civil Engineering 2ல. இது Rabbit Sand Filter. Rabbit sand filter or rabbit gravity filter is a type of filter used in water purification and multi-stage treatment system. அதாவது வாட்டரை வந்து பியூரிஃபை பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறது தான் இந்த rabbit sand filter. இதை வந்து லார்ஜ் ஸ்கேல் டொமஸ்டிக் வாட்டருக்கும் சீவேஜ் வாட்டருக்கும் இந்த rabbit sand filter வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து efficiency 55% more than slow sand filter. It removes 95% of bacterial impurities. சரி, இப்போ பார்க்க போகிறது components of rabbit sand filter. இந்த rabbit sand filterல வந்து என்னென்ன components இருக்குன்னா enclosure tank. enclosure tankனா எதுவும் இல்லை, நம்ம ஏற்கனவே நார்மலாக வீட்டில் கட்டியிருக்கிற ஒரு வாட்டர் டேங்க் தான் enclosure tank. பேஸ் மெட்டீரியல், பேஸ் மெட்டீரியல்ங்கிறது கீழே நம்ம அந்த டேங்க்கு கீழே ப்ரொவைட் பண்ணுறது தான் பேஸ் மெட்டீரியல். நெக்ஸ்ட் ஃபில்டர் மீடியா, நம்ம வாட்டரை வந்து கொண்டு வந்து பியூரிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மீடியா வந்து ஃபில்டர் மீடியான்னு சொல்லுவோம். இதை வந்து ஒரு பைப்பு சப்ளை ஆகும், அந்த பைப்பு கீழே வந்து இந்த ஃபில்டர் மீடியாவை ஃபில் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வாஷ் வாட்டர் ட்ரஃப் அண்ட் கம்ப்ரெஷர். இந்த வாஷ் வாட்டர் ட்ரஃப்ங்கிறது என்னென்னா மெயின் பைப்லேருந்து லேட்ரல் பைப் நிறையா டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இதுதான் வாஷ் வாட்டர் ட்ரஃப். இது எதுக்குன்னா வாட்டர் வந்து மிஸ்ட் ஃபார்மில் வந்து ஸ்ப்ரே ஆகிட்டே இருக்கும். அப்போ ஸ்ப்ரே ஆகும்போது என்ன ஆகும்னா எங்கேயுமே வாட்டர் வந்து ஓவர் லெவல் ஆகாமல் ஃபில்டர் மீடியாவில் ஃபில்டர் ஆகி கீழே ட்ரெயின் ஆகிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் ஏர் கம்ப்ரெசர். இந்த ஏர் கம்ப்ரெசருங்கிறது என்னென்னா நம்ம வாட்டரில் இருக்கிற ஃபில்டர் மீடியா சாண்டு அதை க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ஏர் கம்ப்ரெசர். இப்போ நம்ம பார்க்க போகிறது காம்போனன்ட்ஸ் ஆஃப் rabbit sand filter. இதில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா என்க்ளோசர் டேங்க். ஏற்கனவே என்க்ளோசர் டேங்க்னா என்ன சொல்லியிருக்கேன், நார்மலாக யூஸ் பண்ணுற ரெக்டாங்குலர் வாட்டர் டேங்க். அது வந்து மேஷனரி ஸ்ட்ரக்சராக இருக்கலாம், இல்லை கான்கிரீட் ஸ்ட்ரக்சராக இருக்கலாம். லென்த் ஆஃப் தி டேங்க் வந்து 6 to 9 மீட்டருக்குள்ளே டிசைன் பண்ணிக்கிறோம். ஃபில்டர் மீடியா, ஃபில்டர் மீடியா டெப்த்து வந்து 600 to 900 mm யூஸிங் அ சாண்ட். அதாவது ஃபில்டர் மீடியாவாக என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா சாண்ட். அதுக்கடுத்து எஃபெக்டிவ் சைஸ் வந்து 0.35 மைக்ரான் டு 0.6 மைக்ரான், அந்த ஃபில்டர் சாண்டோட சீவ் சைஸ். நெக்ஸ்ட்டு பார்க்குறது பேஸ் மெட்டீரியல். இந்த பேஸ் மெட்டீரியலுங்கிறது வந்து என்னென்னா நம்மளோட பாட்டம் மெட்டீரியல் ப்ரொவைட்மெண்ட். இது வந்து என்னென்னா கிராவல். கிராவல் வந்து டெப்த்து எவ்வளோ டெப்த்துக்கு ப்ரொவைட் பண்ண போகிறோம்னா 450 mm to 600 mm. நெக்ஸ்ட் அண்டர் வாட்டர் ட்ரைனேஜ். நம்மளுக்கு மேலேருந்து வாட்ரு வந்து இன்லெட் ஆகும், அவுட்லெட் கலெக்ட் ஆகிறதுக்காண்டி இந்த அண்டர் ட்ரைனேஜ் சிஸ்டம்ங்கிறத ப்ரொவைட் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் தி கிராஸ் செக்ஷன் மெயின் ட்ரெயின் ஆர் மேனிஃபோல்ட் ஷுட் பி கிரேட்டர் ட்வைஸ் தேன் தி கிராஸ் செக்ஷன் ஆஃப் தி லேட்ரல் ட்ரெயின். இந்த லேட்ரல் ட்ரெயினை காட்டிலும் 2 மடங்கு என்ன இருக்கணும்னா மெயின் ட்ரெயின் பைப்போட டயா இருக்கணும். இந்த லேட்ரல் பைப் வந்து 150 mm to 300 mm சென்டர் டு சென்டரில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. டயாமீட்டர் ஆஃப் தி பெர்குலேஷன் லேட்ரல் ஷுட் பி பிட்வீன் 6 mm to 12 mm. அதுக்கடுத்து ஸ்பேசிங் வந்து 80 mm to 200 mm இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. வாஷ் வாட்டர் ட்ரஃப். இந்த வாஷ் வாட்டர் ட்ரஃப்ங்கிறது என்னென்னா நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், சாண்டை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஃபில்டர் பெட்டில் இருக்கிறத க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வாஷ் வாட்டர் ட்ரஃப்னு சொல்லுவோம். இது வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னா 1.5 மீட்டர் டு 2 மீட்டர் எட்ஜ் டு எட்ஜில் இருக்குது. தி பாட்டம் ட்ரஃப் வந்து 450 mm to 700 mm எபோவ் தி சாண்ட் பெட். ஏர் கம்ப்ரெஷன். ஏர் கம்ப்ரெஷர் ஏற்கனவே பார்த்துருந்தோம். நம்ம ஃபில்டர் மீடியாவோ இல்லைனா பேஸ் மெட்டீரியலையோ க்ளீன் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறது தான் இந்த ஏர் கம்ப்ரெஷர். இந்த ஏர் கம்ப்ரெஷர் வந்து என்னென்னா 60 to 80 mm³ per minute per meter squareல வந்து ப்ரெஷராக வாட்டரை வந்து ஸ்ப்ரே பண்ணும்.
அப்போ அந்த இதுலேயே வந்து என்ன ஆகும்னா நம்ம இதில் இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ் ஃபுல்லாக அவுட் ஆயிரும். ஓகே, நம்ம டிராயிங்க்கு முக்கியமானது ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் rabbit sand filter. The following particulars of rabbit sand filter are given below. Size of filter unit 8000 cross 5000 mm. Size of inlet chamber 5000 cross 1000 mm. Depth of filtration tank 3500 mm. Depth of filtration chamber 2600 mm. Thickness of filter media 1350 mm. Wall thickness at top 450 mm. Wall thickness of bottom 600 mm. Thickness of foundation 450 mm. Diameter of main drain pipe 380 mm. Diameter of lateral 80 mm at 300 center to center. Diameter of air lateral pipes 70 mm at 300 mm center to center. Diameter of air pipe 150 mm. Next, specification of rabbit sand filter. Slope of lateral 1 in 50. Diameter of inlet pipe 300 mm. Diameter of wash water drain pipe 300 mm. Wash water pipe drain 3 numbers. Size of washer trough 300 mm cross 450 mm. Free board 300 mm. Diameter of wash water inlet 200 mm. Assume any other data if required. Okay, நம்ம டிராயிங்ல draw the following views. நம்ம இப்போ என்னென்ன வரைய போறோம்னா plan of the filter unit. Next வந்து longitudinal section of the filter unit. Next, cross section of filter unit. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். பிளான்னா டாப் வியூவிலேருந்து பார்க்குறது பிளான். நெக்ஸ்ட்டு லாங்கிடியூடனல் செக்ஷன். இந்த பிளானோட லாங் சைஸ் வியூ எங்கே இருக்கோ அதுதான் லாங்கிடியூடனல் செக்ஷன். கிராஸ் செக்ஷனுங்கிறது வந்து ஷார்ட்டர் ஸ்பேன். அதாவது லாங்கர் டைரக்ஷன் எப்பயுமே எக்ஸ் ஆக்சிஸில் தான் நம்ம வரைவோம். கிராஸ் செக்ஷன் வந்து ஒய் ஆக்சிஸில் வரைவோம். நெக்ஸ்ட், ஓகே, இப்போ நம்ம டிராயிங்கை பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்குன்னா சைஸ் ஆஃப் தி ஃபில்டர் யூனிட் 8000 கிராஸ் 5000. இது எல்லாமே இன்னர் அளவு தான். 8000 கிராஸ் 5000. 8000 இன்னர் டைமென்ஷன். அதுக்கடுத்து ஒய் ஆக்சிஸில் 5000 mm வந்து இன்னர் டைமென்ஷன். இதுதான் ஃபில்டர் யூனிட். நெக்ஸ்ட்டு வந்து சைஸ் ஆஃப் தி இன்லெட் சேம்பர். இது வந்து எவ்வளோனா 5000 கிராஸ் 1000. இது எங்கன்னா வால் திக்னஸ் திருப்பி ஒரு 600 போட்டுட்டு 5000 கிராஸ் 1000 போட போகிறோம். எதனாலனா நம்ம வாட்டர் வந்து இன்லெட் ஆக போகுது. இன்லெட் ஆகி ஒரு சைடு ஃபில்டர் ஆகி அதர் சைடு போகிறதுனால இந்த இன்லெட் சேம்பர் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஸ்பெசிஃபிகேஷன் டெப்த் ஆஃப் தி ஃபில்ட்ரேஷன் டேங்க் டெப்த் ஆஃப் தி ஃபில்ட்ரேஷன் சேம்பர். இது ஃபுல்லாக எங்கே யூஸ் ஆகும்னா நம்மளோட கிராஸ் செக்ஷன் வரைகிறதுக்கு தான் இந்த டெப்த்து எல்லாமே யூஸ் ஆகும். திக்னஸ் ஆஃப் ஃபில்டர் மீடியா. திக்னஸ் ஆஃப் ஃபில்டர் மீடியாங்கிறது 1350 mm. அதுவுமே நம்மளோட கிராஸ் செக்ஷன் வியூவில் தான் யூஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட்டு என்ன இருக்குன்னா வால் திக்னஸ் அட் டாப் 450 mm. வால் திக்னஸ் அட் பாட்டம் 600 mm. நீங்கள் நம்மளோட பிளானை பார்த்தா தெரியும், எல்லா இடத்துலையும் 600 தான் தெரியும். இது எதனாலனா நம்மளோட டாப் வியூவிலேருந்து பார்க்கும்போது 450 mm காட்டிலும் அதுக்கு பாட்டமாக இருக்கிற அந்த 600 பிரிக் ஒர்க்கு தான் தெரியும். அதனால தான் சுற்றி 600 mmக்கு பிரிக் ஒர்க் வரைஞ்சிருக்கும் 450 mm காட்டாமல். ஆனால் இந்த கிராஸ் செக்ஷனில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் 600 mm பாட்டமில் இருக்குது, 450 mm டாப்பில் இருக்குது. அப்போ நீங்கள் பிளானில் மேலேருந்து பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த 450 mm உங்களுக்கு தெரியாது, கீழே உள்ள 600 mm தான் தெரியும். அதைத்தான் நம்ம பிளானில் என்ன செஞ்சுருக்கோம்னா 600 mmன்னு வரைஞ்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு டயாமீட்டர் ஆஃப் திக்னஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன். திக்னஸ் ஆஃப் ஃபவுண்டேஷனுங்கிறது எதில் வரும்னா கிராஸ் செக்ஷனில் தான் வரும். எப்பயுமே திக்னஸ் டெப்த் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் ஃபுல்லாமே எதில் வரும்னா நம்மளோட கிராஸ் செக்ஷனில் தான் வரும்.
நெக்ஸ்ட் ஃபில்டர் வாட்டர் பைப். இந்த ஃபில்டர் வாட்டர் பைப் வந்து 150 mm ப்ரொவைட் பண்ணுறோம். வாஷ் வாட்டரோட பைப் வந்து 200 mm ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த ஏரியா வழியாக தான் நம்ம கம்ப்ரஸ் ஏர் கொடுத்து நம்மளோட சாண்டை வந்து இருக்கிற டேர்ட்டை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுவோம். அதுக்கடுத்து லேட்ரல் பைப்போட லேட்ரல் பைப்புங்கிறது இதுதான் லேட்ரல் பைப்ஸ். இந்த சின்ன சின்ன பைப்ஸாக போகிறது தான் லேட்ரல் பைப்ஸ். இது 80 mm லேட்ரல் டயா பைப் at 300 mm சென்டர் டு சென்டர். இந்த இதுக்குள்ள ஸ்பேசிங் எவ்வளோனா 300 mm. நெக்ஸ்ட்டு இருக்கிற லேட்ரல் பைப் வந்து 70 mm ஏர் லேட்ரல் பைப்ஸ் at 300 mm சென்டர் டு சென்டர். அப்போ ரெண்டோட ஸ்பேசிங்குமே வந்து 300 mm சென்டர் டு சென்டர், பைப்போட சென்டர் டு சென்டருக்காண்டி வரைய வேண்டியது. அதுக்கடுத்து 150 mm ஏர் பைப். இந்த லேட்ரல் பைப்புக்கு கீழே ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது தான் ஏர் பைப். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம வரைய போகிறது லாங்கிடியூடனல் செக்ஷன். லாங்கர் ஸ்பேனில் கட் பண்ணியிருந்தால் அது லாங்கிடியூடனல் செக்ஷன் அட் ஏபி. அப்போ லாங்கிடியூடனல் செக்ஷனுங்கிறது வந்து நம்ம ஏபி போர்ஷன் எங்கே கட் ஆகிருக்குன்னா இந்த இடம் தான் லாங்கர் ஸ்பேனில் கட் ஆகிருக்கு. அப்போ நம்ம பிளானில் இருக்கிறது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும்னா ப்ரொஜெக்ஷன் லைன் த்ரூ ஒய் ஆக்சிஸுக்கு கொடுக்கணும். அதாவது அப்பர் போர்ஷனுக்கு வெர்டிக்கல் லைன்ஸாக ப்ரொஜெக்ஷன் லைன்ஸ் வரைய வேண்டியது. நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஸ்லாப் திக்னஸ் எவ்வளோ சொல்லியிருக்குன்னா 600 mm. அந்த 600 mm இந்த இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம கீழே பார்த்தா லேட்ரல் பைப் லைன்ஸு, மெயின் பைப் லைன்ஸு, இது எல்லாமே கீழே ப்ரொவைட் ஆகிருக்கு. இதை வரையணும். நெக்ஸ்ட் இந்த வால் 600 mm வரையணும். வரைஞ்சிட்டு இதோட சென்டருக்காண்டியோ இல்லைன்னா இன்னர் அளவுக்காண்டியோ 450 mm வச்சு இந்த 450 mm 600 mm திக்னஸை கனெக்ட் பண்ணி நம்மளோட டிராயிங்கை வந்து டார்க்கன் பண்ணி காட்டிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து வாஷர் பைப்பு. இதுதான் நம்மளோட ஃபில்ட்ரு ஏரியா. இந்த இடத்துல ஃபில்ட்ரு மீடியா இருக்கும், அதாவது நம்மளோட சாண்ட் இருக்கும். இந்த இடத்துல ஸ்டெய்னர்னு ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருப்போம் 150 mmக்கு. இந்த பிரிக் ஒர்க்கில் தான் நம்ம வாஷ் பைப்பை வந்து ட்ரஃப் வாஷ் வாட்டர் ட்ரஃப் ஆர் வாஷ் வாட்டர் பைப்புன்னு சொல்லுவோம். இதை வந்து இந்த லேயரில் தான் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். இங்கே தான் என்ன ஆகும்னா தண்ணி ஓடி வந்து ஃபில்டர் ஆகும். ஃபில்டர் ஆகி இதில் கலெக்ட் ஆகி அவுட்லெட் ஆகும். இது ஃப்ரீ போர்டு. ஃப்ரீ போர்டுங்கிறது என்னென்னா நம்ம டேங்க்கில் கொடுத்துருப்போம். ஓவர் ஃபில் ஆகி வெளியே வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சம் டெப்த்து மினிமம் 300 mm to 450 mm வந்து ஃப்ரீ போர்ட் ப்ரொவைட் பண்ணணும். இதெல்லாம் அசம்ஷன் லெவல் தான். 300 mm to 450 mmங்கிறது வந்து நம்ம எடுக்கிற லெவல். ஃப்ரீ போர்டு எதுக்காண்டி ப்ரொவைட் பண்ணுறோன்னா வாட்டர் ப்ரெஷர் இருந்தால் தான் ஃபோர்ஸாக பைப்பில் டெலிவரி ஆகும். அதுக்காண்டி தான் இந்த ஃப்ரீ போர்ட் ப்ரொவைட் பண்ணுறோம். இதையே அப்படியே ப்ரொஜெக்ஷன் லைன்ஸ் ஹரிசாண்டலாக கொடுத்து கிராஸ் செக்ஷன் அட் சிடி வரைய வேண்டியது. சிடி வந்து பிளானில் வந்து ஷார்ட்டர் டைரக்ஷனில் கட் ஆகிருக்கு. அப்போ நம்ம இந்த போர்ஷனை தான் கட் பண்ணி வரைய போகிறோம். இதில் கட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன தெரியும்னா இந்த பிரிக் ஒர்க் தெரியும் 600 mm. அதுக்கடுத்து டாப் லெவல் வந்து 450 mm. அதுக்கடுத்து இதோட பிரெத் வந்து இன்னர் டைமென்ஷன் வந்து இந்த இடத்துல கொடுக்கல. இது வந்து 5000 mm. இந்த 5000 இங்கே தான் இருக்குது, இங்கே கட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு 600 mm 600 mmக்கு ஒரு பிரிக் ஒர்க் இந்த இருக்கா. 600 mm 600 mmக்கு பிரிக் ஒர்க். நெக்ஸ்ட் 300 mm 300 mm 300 mm 300 mm கான்கிரீட்டோட அவுட்டர் ப்ரொஜெக்ஷனாக இருக்குது. நம்மளோட சிவில் டிபார்ட்மெண்ட் லேபுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா வாட்டர் டேங்க் இருக்கும். அதில் இந்த மாதிரி கான்கிரீட் வந்து ப்ரொஜெக்ஷன் வெளியே இருக்கும். இது எதுக்காண்டி வெளியே ப்ரொஜெக்ஷன் பண்ணுறாங்கன்னா ஏதோ ஒரு நேரம் வந்து வாட்டர் ஃப்ளட் ஆகி வருது, இல்லைன்னா மழை தண்ணியே ஓடி வருதுன்னா இந்த இடத்துல உள்ள போர்ஷன் வந்து எரோஷன் ஆகி ஸ்ட்ரக்சர் ஃபெயில் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ப்ரொஜெக்ஷன் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் இந்த மெயின் பைப். இந்த மெயின் பைப் வந்து இந்த 5000க்கு சென்டராக வரைய வேண்டியது. வரைஞ்சிட்டு இந்த ஸ்லோப் வந்து 1/50 வச்சு இந்த லேட்ரல் பைப்ஸை வரைஞ்சிட வேண்டியது. நெக்ஸ்ட்டு நம்ம வரைய வேண்டியது வந்து ஸ்ட்ரெயினர் பைப்ஸ். அதுக்கடுத்து ஃபில்ட்ரு மீடியா. இந்த ஃபில்ட்ரு மீடியா வந்து இவங்க சாண்ட் வந்து போடணும். நீங்கள் இதை சாண்டாக வந்து ஹேட்ச் பண்ணி காட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏர் பைப். இந்த ஏர் பைப்பை எதுக்காண்டி ப்ரொவைட் பண்ணுவோன்னா நம்மளோட ஏர் ப்ரெஷரில் தான் நம்ம சாண்டை க்ளீன் பண்ண போகிறோம். அதுதான் இந்த ஏர் பைப்போட வேலை. தட்ஸ் ஆல். இந்த படத்தையும் நம்மளோட A3யில் ஃபஸ்ட்டு பிளான் வரைங்க. இதோட ப்ரொஜெக்ஷன் லைன் வெர்டிக்கல் ப்ரொஜெக்ஷன் லைன் கொடுத்து லாங்கிடியூடனல் செக்ஷன் வரைங்க. நெக்ஸ்ட் இந்த லாங்கிடியூடனல்லேருந்து ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன் லைன்ஸும் இந்த பிளான் ஷோயிங் ட்ரைனேஜ் சிஸ்டத்துலேருந்து இந்த இதை கட் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. இதுக்கும் டைட்டில் பாக்ஸில் கொடுக்கணும் ரெஃபரன்ஸ்.
drawing manual NITTR Chand and Co. Structural drawing and detailing Krishnamurthy M. Chakraborty Civil Engineering. இந்த ரெஃபரன்ஸ் புக்லலாம் நீங்கள் ரெஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். அசைன்மெண்ட்: draw the following waves to suitable scale. Plan of the filter unit, longitudinal section of filter unit, cross section of filter unit. நம்ம பார்த்தது தான் பிளான் வரையணும், நெக்ஸ்ட் லாங்கிடியூடனல் செக்ஷன் டாப்பில் வரையணும், கிராஸ் செக்ஷன் சைடில் வரையணும். இது எல்லாமே A3 ஷீட்டில் வரைஞ்சி வித் டைட்டில் பாக்ஸோடு நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். தேங்க்யூ.